வந்து இங்கே வந்து நந்தகுமார் நம்ம எம்எல்ஏ நிறைய பண்ணியிருக்கிறேன். நிறைய ப்ளஸ் பார்த்து வேலைக்கு கல்ஃபில் வசதி, அடிப்படை வசதி, தண்ணி இது எல்லா பிரச்சனையும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அடிப்படைக்காக சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு இது வரைக்கும் கேட்டது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. பசிச்சாகும் இது தனிப்பட்ட விஷயம் போவோம். நீக்க சொன்னது தான் இப்போ கொஞ்சம் இந்த இப்போ இருக்க கோயில்களுக்கு எல்லாம் இதாகுது. அது பண்ணி விட்டது காசு. அணைக்கட்டு மேலே வந்து அணைக்கட்டுக்கு வந்து நான் எல்லாமே ரோடு வசதி, பஸ் ஸ்டாண்டு, இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் கட்டினிருக்காரு. எல்லாமே நல்லபடியாக எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு. எந்த ஒரு குறையும் கிடையாது. எல்லா ஊர்லேயும் எல்லா பஞ்சாயத்துலேயும் என்ன குறை இருந்தாலும் அப்போக்கப்பே நிறைவேற்றுறாரு. எல்லாமே கூட வரவங்க எல்லாமே வந்து நல்லா ஃபீடாக வேலை செய்கிறாங்க. எந்த ஒரு கோரிக்கை விட சொன்னாலும் உடனுக்குடனே நிறைவேற்றி கொடுக்குறாரு. எந்த ஒரு குறையும் கிடையாது. எல்லா வசதியும், தண்ணி வசதி, ஊருக்கு டேங்க் கட்டுறது, ரோடு வசதி, இந்த எல்லா ஊர்லேயும் பஸ் ஸ்டாண்டு, எல்லா ஊருக்கு பஞ்சாயத்துக்கு எல்லா பஞ்சாயத்துக்கும் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுக்குறாரு. எந்த ஒரு குறையும் கிடையாது. 10 வருஷத்துக்கு இந்த ஊர் எப்படி இருந்துச்சு? இப்போ நல்லா 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து அடிப்படை வசதி, பஸ் ஸ்டாப் இல்லை, மக்களுக்கு வந்து இந்த விரிவாக்கம் சாலை மக்கள் கஷ்டம் எல்லாம் வந்து இவர் வந்து இன்னும் நிறைய அடிப்படை வசதியெல்லாம் பண்ணி வச்சுருக்காரு. நம்ம சந்தை பொதுமக்களுக்கு சந்தைகள் வந்து அகலப்படுத்தி சாலை வசதி எல்லாம் பண்ணி வச்சுருக்காரு. நம்ம அணைக்கட்டு தொழில் அவர் அடிக்கிறது நந்தகுமார் தான் வந்து ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய நல்ல ஆள். மக்களை வந்து தேடி வந்து பார்ப்பாரு, அடிக்கடி வந்து பார்ப்பாரு. அடிக்கடி வரக்கூடிய ஒரு நபர். ஃபோன் பண்ணாலும் எடுக்கக்கூடிய ஆள். இங்கே அணைக்கட்டு தொழில் அவர் அடிக்கிறார். அடுத்து 5 ஆண்டும் இவர் தான் எம்எல்ஏ, வந்து நந்தகுமார் தான் எம்எல்ஏ. எல்லாமே மக்கள் எல்லாமே அவரு தான் வந்து ஓட்டு போடுறதா இருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோன்னு இப்போ என்ன ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போது எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆட்சி சூப்பராக நடத்துகிறாங்க. அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. அணைக்கட்டு தொகுதி பார்த்தோம்னா அவர் நந்தகுமார் தான். ஏன்னா அவர் வந்து எல்லா வகையான அடிப்படை வசதியும் தேடி வந்து செஞ்சுருக்கிறார். அவர் கண்டிப்பாக வரும்.